இன்னைக்கு தஞ்சாவூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கினா தன்னோட புது டாடா அல்ட்ரா டாப் அண்ட் மாடல் காரை கம்பெனி சர்வீஸ் முடிச்ச கையோட நம்ம கிட்ட வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக காரை கொண்டு வந்தாரு. அவர் தன்னோட வாழ்க்கையை ஒரு டிரைவரா தொடங்கி இன்னைக்கு இப்படி ஒரு காரை வாங்கின தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணாரு. கேட்கவே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இந்த கார்ல ரியர்ல எல்இடி டைல் லைட்டும் பிளஸ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டிலும் கொடுத்துருந்தாங்க. அதோட 16 இன்ச் அலாயில பார்க்கறதுக்கு மெட்டாலிக் ரோபோ கார் மாதிரி இருந்துச்சு. நான் எப்பவும் போல சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ்க்காக காரை பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு ரொட்டேஷன் பண்ணி ஃபைனலாக சென்டர் பண்ணேன். ரீடிங்கை பார்க்குறப்ப எல்லாமே பெட்டராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா டயர் உள்பக்கமாக தேஞ்சிருந்துச்சு. அதனால கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸ்டியரிங்கை இருக்கிற பொசிஷனில் அப்படியே லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததாக சாக்கப்சர் மேல் போல்ட் லூஸ் பண்ணுறதுக்காக ரிங் ஸ்பானரை யூஸ் பண்ணி லூஸ் பண்ணேன். நட்டு லூஸ் ஆனதும் போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை சரியாக கொண்டு வந்ததும் போல்ட் நட்டை டைட் வச்சேன். பிறகு ரைட் சைடும் மாறி இந்த கேமரா ரீடிங்கை சரி பண்ணேன். சாக்கப்சரை அட்ஜஸ்ட் பண்ணேன். ரெண்டு பக்கமும் ரீடிங்கை சரியாக வச்சு டைட் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ கேமரா ரீடிங் சரியாயிடுச்சு. அடுத்ததாக டோர் ரீடிங்கை சரி பண்ண என்ட்ராய்டு நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்தேன். ஃபைனலாக ஸ்டியரிங்கை காரை ஆனில் வச்சு ஸ்டெடி பண்ணி அதை ஆடாமல் இருக்க லாக் வச்சு கார் இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் கொஞ்சமாக மாறி இந்த டோர் ரீடிங்கை திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சேன். இப்போ எல்லா ரீடிங்கும் ஓகே ஆயிடுச்சு. அதோட ஸ்டியரிங்கும் நேரம் ஆயிடுச்சு. அதோட ஃப்ரண்ட்ல உள்ள தெரிஞ்சிருந்த டயரையும் திருப்பி போட்டு வீல் பேலன்சிங் பண்ணி ரியர்ல போட்டாச்சு. பட் அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கார் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.